நம்ம தோட்டத்தில் நம்ம இன்றைக்கி என்ன வேலை பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் க்ரீன் கலர் ஹார்ட் கொடுங்க. எத்தனை பேருக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம கசலி வாழையில் வாழைக்கு குழி போட்டிருந்தோம். கம்பு கொடுக்குறது எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதில் நம்ம கயிறு கட்ட போகிறோம். அதாவது இது 2 முறையில் கட்டுவாங்க. ஒன்று கொட்டைக்கட்டு அப்படிம்பாங்க, இன்னொன்று எடைக்கட்டு அப்படிம்பாங்க. அதில் நம்ம இன்றைக்கி எடைக்கட்டு தான் கட்ட போகிறோம். இந்த எடைக்கட்டு நம்ம எதை வச்சு கட்டுவோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வாழை சரு, அதாவது வாழையில் இலை காஞ்சது இருக்கும்ல, அது சரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த சரு வச்சு நம்ம கட்டிடுவோம். அதே இது கொண்டைக்கட்டு அப்படின்னா இந்த எடைச்சரு கட்டி குறைஞ்ச ஒரு 10 நாள் கழித்து தான் நம்ம கொண்டைக்கட்டு கட்டுவோம். இந்த கொண்டைக்கட்டு கட்டுறதுல நமக்கு ஏற்படுற நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொண்டைக்கட்டில் வாழை தாரோட முழு வெயிட்டுமே அந்த கம்பில் ஏறுற மாதிரி நம்ம கணக்கு பண்ணி நம்ம கொண்டைக்கட்டு கட்டுவோம். அது எப்படி கட்டுறோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம எடைக்கட்டு எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த எடைக்கட்டு கட்டுறது நம்ம வாழை சரு வச்சு கட்டுவோம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். நம்ம இதை நம்ம பச்சை கம்பு கட்டுறோமா இல்லை காஞ்ச கம்பு கட்டுறோமா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இந்த கட்டுறது வேறுபடும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழைக்கு கொடுக்கக்கூடிய கம்பு இருக்குல்ல, அது பச்சை கம்பு கொடுத்துருந்தோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப இறுத்தி, அதாவது ரொம்ப டைட்டாக கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கம்பு வளைஞ்சு இந்த மாதிரி வாழைக்கு நம்ம கொடுத்ததுலேருந்து குறைஞ்சது 1.5 மாதம் அளவுக்கு அந்த வாழையிலேயே அந்த கம்பு இருக்கும். அதாவது குலைச்சதுலேருந்து ஒரு 15 நாள் கழித்து தான் நம்ம கம்பு கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். குலைக்க ஆரம்பித்ததுலேருந்து கரெக்டாக 2 மாதத்துக்குள்ள நம்ம தார் வெட்டி முடிச்சிருவோம். அதனால் நம்ம பச்சை கம்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நைஸாக தான் கட்டணும். அதே இது காஞ்ச கம்பு கொடுக்கும் அப்படின்னா அது நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். அதாவது காஞ்ச கம்பு அப்படின்னா 1 வருஷத்துக்கு மேலே உள்ள கம்பை கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம டைட்டாக கட்டினா அந்த கம்பு வளையாது, ஒடியும். ஆனால் ஓவர் ஸ்ட்ரென்த்து கொடுத்தோம்னா ஒடியும். அதே இது பச்சை கம்பு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுத்து நம்ம இருக்கனாலுமே நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுத்தாலுமே அந்த கம்பு ஒடியாது, வளையும். நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்து நம்ம கட்டுறோமோ அந்த அளவுக்கு அந்த கம்பு அப்படியே 1.5 மாதம் அளவுக்கு நின்று அந்த கம்பு அப்படியே வளைஞ்சி கோண கம்பாயிரும். அப்படி கோண கம்பாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கம்பு பாரத்தில் அடிக்கணும் அப்படின்னா அது அடுக்க ஒன்று போல் இருக்காது. அதுபோக கம்பம் பாரத்தில் ஒரு 1000 கம்பு எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 300 கம்பு எடுக்கனாலே கோண கம்பு எடுக்கணும் அப்படின்னா கம்பு மரம் பெரிய மரமாக தெரியும். அதனால் நமக்கு இடம் நிறைய வேஸ்ட் ஆகும். அதுபோக கம்பும் வேஸ்ட் ஆகும். ஏன்னா இந்த தடவை கொடுத்த அந்த கோண கம்பை அடுத்த தடவை வாழையில் கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கம்பு வளைஞ்சி போய் இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரென்த்தும் போதுமான அளவு அந்த கம்பு அடுத்த வருஷத்துக்கு இருக்காது. அதனால் நம்ம பச்சை கம்பை கட்ட போகும்போது முடிஞ்ச வரைக்கும் லைட்டு டைட்டு தான். அதாவது மேலே உள்ள கொண்டையிலே வாழை பிடிச்சிருக்கும் போது நம்ம ஒரு இருத்துறோம் அப்படின்னா அந்த டைட்டு அது தெரியும். அந்த டைட்லேயே நம்ம விட்டுறணும். ஃபுல் டைட் நம்ம கொடுக்கவே கூடாது. அதே இது காஞ்ச கம்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபுல் டைட் கொடுக்கலாம். ஆனால் ஃபுல் டைட் கொடுக்கும்போதும் பார்த்து தான் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வாழை தாரில் ஒரு காம்பு இருக்கும். அந்த காம்பு நம்ம ஃபுல் டைட் கொடுக்கும்போது அந்த கம்பு அந்த காம்பில் நெரிக்கும். அப்படி நெரிச்சிது அப்படின்னா அந்த காம்பு கண்ணி கருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கருத்துச்சு அப்படின்னா வாழைத்தார் விளையிறது ஒரு 15 நாள் முன்ன பின்ன ஆகலாம். அது போக நம்ம எதிர்பார்த்த அளவு மகசூலும் கிடைக்காத அளவுக்கு இருக்கலாம். அப்படி இருக்கலாம், இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ரொம்ப டைட்டு கட்டாமல் மீடியமான டைட்டில் கட்டணும். அது போக அந்த வாழைச்சரு எடைக்கட்டு கட்டக்கூடிய அந்த வாழைச்சரு காலையில் டைமிங்கில் தான் கட்டணும், சாயங்கால டைமிங்கில் கட்டக்கூடாது. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் டைமிங்கில் நம்ம அந்த எடைக்கட்டு கட்டுறதுனால அந்த சரு ரொம்ப பதமாக இருக்கும். அதே இது சாயங்கால டைமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த மதிய வெயிலில் அந்த சருவில் இருக்கக்கூடிய ஈரப்பதங்கள்லாம் போனதும் சரு ரொம்ப காஞ்சி போய் இருக்கும். நம்ம கெட்ட டைட் பண்ணோம் அப்படின்னா முருவி அத்து போகும். அப்படியே அக்கலை அப்படின்னாலும் நம்ம பூ போல் கட்டினாலும் தான் அடுத்த காற்றடிக்கும் போது உடனே அத்துரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காலையில் டைமிங்கில் தான் இந்த எடைக்கட்டு கட்டணும். நம்ம சாயங்கால டைமிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாழைக்கு குழி போடுறது இல்லை கம்பு கொடுக்குறது அந்த மாதிரி வேலையை சாயங்கால டைமிங்கில் பார்ப்போம். காலையில் டைமிங்கில் நம்ம மேக்ஸிமம் சரு கட்டு தான் கட்டுவோம். அதுபோக இந்த சரு கட்டுறது நம்ம மூக்கில் ஒரு மாஸ்க் போட்டு கட்டுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சருவில் நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பொடி தூசிகள் நிறைய இருக்கும். அந்த தூசிகள் எல்லாருக்குமே ஒத்து போகாது. நம்ம இந்த வீடியோ பர்பஸ்க்காக மட்டும் நம்ம மாஸ்க் கட்டாமல் இந்த சருவை கட்டிக்கிட்டு இருக்கோம். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளும் மாஸ்க் போட்டு தான் அந்த சருவை கட்டுவோம். ஏன்னா அந்த சருவில் பொடி தூசி இருக்கும். இது எல்லாருக்கும் ஒத்து போகாது. சளி கிளி பிடிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சரு கட்டும் போது மேக்ஸிமம் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு நம்ம சரு கட்டுறது ரொம்ப நல்லது. உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்களாம் மாஸ்க்லாம் கட்ட மாட்டோம், சும்மா நம்ம சரு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நல்லா தான் இருக்கும். அதுக்கு பிறகு வயசான காலம்லாம் அப்படின்னா நமக்கு அதாலேயே பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம இந்த எடைக்கட்டு கட்ட போகும்போது மேக்ஸிமம் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுபோக இந்த எடைக்கட்டு கட்டுறோம்ல இது நம்ம எப்படி கட்டுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைச்சருவில் ஒரு கரையிலேருந்து ஒரு திருக்கி அப்படி பேக் சைடு கொண்டு முறுக்கி நம்ம கட்டுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிங்கிளாக தான் போட்டு இதை யூஸ் பண்ணுறோம். இந்த வாழைச்சருவில் 2 சருவை அப்படி எடுத்துகிட்டு பேக் சைடு ஒரு பின்னிக்கிடுவோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த சரு வாழையிலேருந்து அத்து வராமல் இருக்கும். ஒரு பின்னிட்டு அப்படியே மின்ன எடுத்து அந்த கம்பு வச்சுக்கிட்டு ஒரு டைட் நம்ம கையால் எவ்வளோ டைட் பண்ணணும் டைட் பண்ணி அப்படியே அந்த சருவை 2வது பேக்கில் கொண்டு போய் பேக்கில் தான் நம்ம முடிச்சு போடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்டில் முடிச்சு போட்டோம் அப்படின்னா அந்த தடை அந்த வாழையில் பதியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக நிறைய பேர் கேட்கலாம், நீங்கள் இந்த சருவுக்கு பதிலாக நீங்கள் கயிறு வச்சு கட்டலாமே அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் கட்டக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா
நம்ம வந்து இந்த சரு வந்து கட்டுறோம்ல, அந்த சரு வந்து குறைஞ்ச 1 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த கம்புக்கும் அந்த வாழையும் நெரிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாழைக்குள்ள வந்து இது படியாது. அதே இது நம்ம கயிறு வச்சு கட்டியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாழைக்குள்ள வந்து படியிறக்க வாய்ப்பு இருக்குது. வாழையை பொறுத்த வரைக்கும் அதோட தண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்டு பாலோடு தான் அதுக்கு வந்து முழு தண்ணியுமே வாழை தாருக்கும் சரி வாழை இலைகள் எல்லாத்துக்குமே அந்த தண்டு பாலோடு தான் பாஸ் ஆகும். நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கட்டுறதுனால அந்த தண்டுகள் நையிறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து வாழையில் ஒவ்வொரு பொருள் ஏற்படுறதுலையுமே பேக்கில் விளைவுகள் நிறைய இருக்கும். அதை கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து கட்டுவோம். அதுபோக சரு வந்து ரொம்ப எக்கனாமிக், அதாவது நம்ம வாழையிலே இருக்கும், அதை வச்சு நம்ம கட்டிடலாம். நம்ம வந்து இதுக்காக தனியாக கயிறுலாம் வச்சு கட்டணும் அவசியம் இல்லை. ஆனால் கொண்டக்கட்டுக்கு வந்து நம்ம மணிக்கொச்சம் அப்படிங்கிற ஒரு கொச்சத்தை வச்சு தான் கட்டுவோம். அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுபோக இதை எப்படிலாம் கட்டுறோம் அப்படின்னு பார்க்கணும் ஆசைப்பட்டு அந்த முழு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு விவசாய ரிலேட்டடாக என் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக வீடியோ மேக் பண்ணி போடுறோம். விவசாயம் பழகி விவசாயம் மற்றும் சொல்லி கேட்டும் சரி பெட்டரம் பாய் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.